இப்ப விஜய் அரசியலுக்கு வந்தப்ப நீங்க அவர ஆதரிச்சு பேசுனீங்க. இப்ப நெறைய விமர்சனங்கள் வருது. அவரு வீட்ட விட்டு வெளிய வர மாட்டேங்கிறாரு. நிவாரணம் கூட வீட்டுக்கே வர சொல்லி குடுக்குறாரு இல்ல அப்படின்னு. விஜய் கட்சி எந்த அக்டோபர் 27 தொடங்கினாரு, தொடங்கின இடத்திலே நிக்கிறார், அவ்வளவுதான். இனி என்ன செய்வாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு பேசு பொருள் அமைஞ்சது. அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா இப்ப அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவும் தேக்கமும் வந்திருக்கு. அதை சரி செய்வாரா, சரி செய்யாவிட்டேன்னு திட்டம் இருக்கா? நான் சாலையில பயணிக்கும் பொழுது விஜய் கட்சி கொடி கட்டின காரையே பார்க்க முடியல. எங்க போய் முடியும்? சென்னையில சொல்றீங்களா? எங்கேயும் காணல, சென்னையிலையும் காணல. சென்னை தானே தலைநகரம். தம்பி விஜய் இங்க தானே இருக்காரு, இங்க கூட இல்லையே. அந்த மாநாட்டுக்கு இடம் கொடுத்தாங்கல்ல விவசாயிகள், அவங்கள கௌரவிப்பதற்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தி உனக்கு ஒரு கட்சி ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டே இருக்கணும், இயங்கி கொண்டிருக்கணும். இல்ல அப்படி நடத்தி அவங்களுக்கு எல்லாம் விருந்து வச்சார்ல. அதான் பனையூர். பனையூர் அவர் டெல்லின்னு நினைச்சிட்டு இருக்கு சார். இங்க இருந்து பனையூருக்கு போனாலே 4 மணி நேரம் ஆகும் சார். ஒரு தலைமை அலுவலகம் இன்னும் திறக்கல, பனையூர்ல தான் இருக்கு. அதான் அது தலைநகர் சென்னையில ஒரு தலைமை அலுவலகம் இன்னும் திறக்கல. பனையூருக்கு போகணும். பனையூருக்கு போறதை விட பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்துடலாம். அது ஒண்ணு. அந்த கட்சிக்கு ஒரு செய்தித்தாள் வேணும், குறைந்தபட்சம் 4 பக்கமாவது உள்ள, சென்னையில மட்டுமாவது வருகிற ஒரு செய்தித்தாள் வேணும். அது இல்லை. ஊடகம் வேணும். ஊடகம் உங்களுக்கு செய்தி போடுவானே தவிர உங்களை ஆதரிக்கிறது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஊடகம் வேணும். அது இல்லை. அதுக்கு பிறகு கோவாவில் ஒரு கல்யாணத்துக்கு யாரையோ கூட்டிட்டு போனதா சொல்றாங்க தனி விமானத்துல. இதெல்லாம் மக்களுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் தரும்ங்கிறத. அதெல்லாம் தமிழ்நாடு உளவுத்துறை சதி செய்தாங்கன்னு அண்ணாமலை குற்றம் சாட்டினார்ல. எப்படி? அதை யாரு வீடியோ எடுத்தாங்க, அது எப்படி எடுக்க முடியுமா? வீடியோ எடுத்தாங்களா இல்லைங்க? ரெண்டாவது, நீ போனியா? போனாரு. ஒரு துக்க வீட்டுக்கு போகாதவன் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு தானே நீ முன்னுரிமை கொடுக்குற. அதெல்லாம் மக்கள் கேட்குறாங்க.